إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر وقال النبي عليه الصلاة والسلام ما العمل في أيام أفضل منها في هذه العشر قالوا ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع بشيء صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது என்று சாட்சி கூறியவனாக, சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே கரீம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஏவிருக்கின்றானோ அப்படியான விடயங்கள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் எவைகளை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ அப்படியான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி முதலாவது அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனிடத்திலே சிறப்பான கண்ணியமான மாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 4 மாதங்கள் இருக்கின்றன. அந்த 4 மாதங்களில் ஒன்றுதான் இந்த துல்காதாவுடைய மாதம். இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா அவனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனது இல்லத்திலே எங்களை ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். என்ன விடயங்களை எல்லாம் அவன் பேச வைக்கின்றானோ, கேட்க வைக்கின்றானோ அப்படியான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை எங்களுக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இங்கிருக்கக்கூடிய இன்பங்கள் அது நிரந்தரமான இன்பங்கள் கிடையாது. சந்தோஷம், மகிழ்ச்சி, கவலை, பிரச்சனைகள், துக்கங்கள்
எந்த ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது. அனைத்தும் தற்காலிகமானவை. ஒரு நாள் அவற்றை விட்டும் நாம் பிரிந்து விடுவோம், அல்லது எங்களை விட்டும் அவை அனைத்தும் ஒரு நாள் பிரிந்து விடும் என்பது நாம் அனைவரும் அதனை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாள், கியாமத்துடைய நாள், ஒவ்வொரு மனிதர்களும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே நன்மைகளையும் தீமைகளையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இரண்டு பாதைகளையும் நாம் அவர்களுக்கு காட்டியிருக்கிறோம். அது நல்ல பாதை எது, மோசமான பாதை எது என்பதை மிக தெளிவாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார். அவற்றிலே நாம் அவனது நல்ல பாதையை, நன்மையான காரியங்களை தொடராக செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் நன்மையான காரியங்களை செய்வதற்காக அல்லாஹு தஆலா அடிக்கடி சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கின்றார். எங்களுடைய ஒவ்வொரு காலங்கள், நேரங்களை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹு தஆலா சில காலங்களை சிலதை விட சிறப்பானதாக, கண்ணியமானதாக, அதிலே செய்யப்படக்கூடிய இபாதத்துக்களுக்கு நன்மைகள் அதிகமானதாக ஆக்கி வைத்திருக்கின்றார். எப்படி உலகத்திலே சில இடங்களுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பை கொடுத்திருக்கின்றானோ, சில மாதங்களுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பை கொடுத்திருக்கின்றானோ, சில பொருட்களுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பை கொடுத்திருக்கின்றானோ, அதே போன்றுதான் அல்லாஹ் தன்னுடைய அடியான் இந்த நாட்களிலே நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில காலங்களுக்கெல்லாம் சிறப்பை வைத்திருக்கின்றார். அதிலே நாம் கடந்து வந்ததுதான் ரமதானுடைய மாதம் முழுமையாகும். அதிலும் குறிப்பாக அந்த ரமதானுடைய மாதத்திலே கடைசி 10 நாட்கள் அது விழித்திருந்து இபாதத்துக்களை நாம் மேற்கொள்கின்றோம். எதற்காக? அந்த நாட்களுக்கென்ன சிறப்பான கண்ணியமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதற்காக. அந்த நாளிலே லைலத்துல் கத்ர், அந்த நாட்களிலே ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்துல் கத்ரை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அந்த ஒரு இரவு 14 மணித்தியாலம் அல்லது 15-13 மணித்தியாலங்களான அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட அல்லாஹ் சிறப்பாக்குகின்றான் என்றால் அந்த நாளை அடைந்து கொள்வதற்காக விழித்திருந்தோம். அந்த நாளை அடைந்து கொள்வதற்காக 10 நாளும் மஸ்ஜிதோடு இஅ்திகாஃப் இருந்து அந்த நாளை அடைய நாம் முயற்சி செய்கின்றோம். அதே போன்று 10 நாட்களை தான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த 10 நாட்களை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த நாட்களும் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்களுக்கு ஈடாக கூடிய நாட்கள். அதுதான் நாம் முன்னோக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்வதாக இருந்தால் அவனிடத்திலே பெருமதியான ஏதாவது ஒரு பொருளின் மீது தான் சத்தியம் செய்கின்றான். வத்துஹா வல்லைல் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா லா உக்ஸிமு பிஹாதல் பலத். அல்லாஹு தஆலா அவனிடத்திலே பெருமதியானதை வைத்து சத்தியம் செய்கின்றான். மக்கா நகரின் மீது சத்தியமாக, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக, சூரியனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக என்று அவனிடத்திலே எது பெருமதியாக இருக்கின்றதோ அப்படியான வஸ்துக்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சில விடயங்களை சொல்வார். அதே போன்றுதான் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கின்றான் என்றால் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 நாட்களின் மீது, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் 10 இரவை சத்தியம் செய்கின்றார். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், அவர்கள் சொல்கின்றார்கள், வலயாலின் அஷ்ர் என்றால் அது அஷ்ரு தில் ஹிஜ்ஜா,
துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த ஆரம்ப 10 நாட்கள் தான் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய அந்த 10 இரவுகள் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அந்த அளவுக்கு சிறப்பான நாட்கள் தான் 10 நாட்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்துடைய வேதத்தை அல்லாஹு தஆலாவிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக செல்லக்கூடிய அந்த நேரம் முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகின்றார்கள், இந்த துல்காதாவுடைய மாதத்திலே தான் அவர்கள் 30 நாட்கள் நோன்பிருந்திருக்கின்றார்கள். அந்த 30 நாட்கள் நோன்பு நோற்று விட்டு தான் அல்லாஹுவை சந்திக்க அவர்கள் செல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் இன்னும் 10 நாட்களை அதிகப்படுத்தி 40ஆக நாங்கள் பூர்த்தி செய்கின்றோம். அந்த 10 நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க நாட்கள் தான் இந்த 10 நாட்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஸஹீஹுல் புகாரியிலே ஒரு ஹதீஸை கொண்டு வருகின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், சொல்கின்றார்கள், இந்த 10 நாட்கள் இருக்கின்றனவே, இந்த நாட்களிலே இபாதத் செய்வது, அமல் செய்வது வேறு எந்த நாட்களிலும் செய்யக்கூடிய இபாதத்துக்களை விட மிக சிறப்பானது. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது இது அந்த நாட்களிலே இபாதத் செய்வதை விட மிக சிறப்பில்லையா என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி வலம் யர்ஜி பிஷைஇன். ஜிஹாதை விட சிறப்பில்லை அந்த நாட்கள்ல. ஜிஹாத் சிறப்புக்குரியது இல்லை. எதுவரைக்கும் என்றால், ஒரு அடியான் தன்னுடைய உயிரையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு ஜிஹாதுக்கு போய் அவன் திரும்பி வரல, அங்க ஷஹீதாகிறார். அப்படி என்றால் அந்த ஷஹீதுக்குரிய சிறப்பு இருக்கிறது. அவர் திரும்பி வரார் இருந்தால் அதை விட சிறப்பானதுதான் இந்த 10 நாட்களிலும் இபாதத் செய்வது. இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த 10 நாட்கள் எதனால் சிறப்புக்குரியதாக மாறுகின்றது என்றால், உம்மஹாத்துல் இபாதாத், இபாதத்துக்களிலே மிக முக்கியமான இபாதத்துக்கள் இந்த நாட்களிலே ஒன்று சேருகின்றது. இந்த நாட்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களிலே மிக முக்கியமான இபாதத்துக்கள் அனைத்தும் இந்த நாட்களிலே ஒன்று சேர்கின்றது. அதான் மிக முக்கியமாக ஹஜ்ஜுடைய இபாதத் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதத்துடைய ஆரம்பத்திலே நடைபெறுகின்றது. அதே போன்றுதான் இந்த நாட்களிலே மிக முக்கியமான ஒரு இபாதத் நோன்பு பிடிப்பது. அது ரமதானுடைய மாதத்திலே கட்டாயமானது, ஏனைய நாட்களில் சுன்னத்தான இபாதத். இந்த நாட்களிலே நோன்பு அதுவும் இந்த நாட்களிலே இடம்பெறுகின்றது. அதே போன்றுதான் உலகத்திலே அல்லாஹு தஆலா ஆக கூடுதலாக நரகத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்கக்கூடிய நாள் துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அதுவும் இந்த நாட்களுக்குள்ளே இடம்பெறுகின்றது. இதனால் இந்த நாள் சிறப்புக்குரிய நாட்களாக இந்த 10 நாட்களும் அமைகின்றது என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்கின்றான், வஷாஹிதி வமஷ்ஹூத். வஷாஹித் வெள்ளிக்கிழமையின் மீது சத்தியமாக, வமஷ்ஹூத் உலமாக்கள் சொல்கின்றார்கள், மஷ்ஹூத் என்பது அது துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள், அரஃபாவுடைய நாள் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படியாக சிறப்பு நிரம்பிய நாட்கள் தான் எங்களை முன்னோக்கி வரக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். இன்று நாம் இருக்கின்றோம் துல்காதாவுடைய 27வது நாள். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய நாட்டிலே பிறை பார்க்கப்படுகின்றது.
இன்ஷா அல்லாஹ் அந்த நாளிலே பிறை தென்பட்டால் 27வது நாள் புதன்கிழமை, அதுதான் யௌமுன் நஹர், ஈதுல் அதஹா என்று சொல்லப்படக்கூடிய திருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 10 நாட்களிலும் எங்களுக்கு எப்படியான இபாதத்துக்களின் மூலமாக அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும்? முதலாவதாக இந்த ஆரம்ப 9 நாட்கள், இந்த 9 நாட்களும் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 9 நாட்கள், இந்த 9 நாட்களிலும் நோன்பு நோட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் அறிவிப்பு செய்யக்கூடிய ஹதீஸ் இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையிலே திங்கள் வியாழன் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று மாதத்திலே 3 நாட்கள் ஐயாமுல் பீர், 3 நாட்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதே போன்றுதான் அஷ்ருதில் ஹிஜ்ஜால 9 நாட்கள், ஆரம்ப 9 நாட்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை நபி அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவர் அறிவிப்பு செய்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு வரக்கூடிய அந்த 9 நாட்களும், அந்த 9 நாட்களிலும் நோன்பு நோட்பது மிக முக்கியமான சுன்னத். யாருக்காவது அந்த நாட்களிலே நோன்பு நோட்பது சக்தி இருந்தால், என்னால் அந்த நாட்களிலே நோன்பு நோக்க முடியும் என்று இருந்தால், அப்படியானவர்கள் அந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமான இபாதத், அந்த 9 நாட்களும் நோன்பு நோட்பது சிரமமாக இருந்தால், அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள், துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாள் ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்திலே 9வது நாள் அவர்கள் திக்ரிலும் இபாதத்திலும் இருக்கக்கூடிய அந்த நாட்கள், 9வது நாளிலே எங்களுக்கு எப்போது 9வது நாளாக இருக்குமோ அந்த நாளிலே நோன்பு நோட்பது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாள் தான் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து எத்தனையோ அடியார்களை விடுவிக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், மாமின் யௌமின் அக்ஸர மின் அய்யுஅதிகல்லாஹு ஃபீஹி அபதன் மினன் நார், நரகத்திலிருந்து அல்லாஹு தாலா அதிகமான அடியார்களை விடுவிக்கின்றார். அதுதான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளை விட வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து அடியார்களை விடுவிப்பது கிடையாது. இந்த நாளிலே தான் அதிகமாக விடுவிக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு சொன்னார்கள், வ இன்னஹு லயதுனு சும்ம யுபாஹி பிஹிமுல் மலாயிகா, அல்லாஹு தாலா அன்றைய நாளிலே அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளுடைய காட்சிகளை பார்த்து மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசிக் கொண்டிருப்பான். அல்லாஹு தாலா அடியார்களிடத்திலே, அந்த மலக்குமார்களிடத்திலே கேட்பான், மாதா அராதஹா உலா, இந்த என்னுடைய அடியார்கள் எதை நாடி வந்திருக்கின்றார்கள், எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்று அன்றைய நாளிலே அல்லாஹு தாலா மலக்குமார்களிடத்திலே கேட்டுக்கொண்டிருப்பான். இந்த நாட்களிலே நாம் நோன்பு நோட்பது, அது எங்களுக்கு எப்போது துல்ஹிஜ்ஜா 9வது நாள் வருகின்றதோ இந்த நாளிலே நோன்பு நோட்பது மிக முக்கியமான சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு சிலர் சொல்வார்கள், அங்கு எப்போது 9வது நாளோ அந்த நாளிலே தான் நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு சிலர் குறிப்பிடுவார்கள். தகுதியான உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே எப்போது 9வது நாள் வருகின்றதோ அந்த நாட்களிலே நோன்பு நோட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஏனென்றால் சில போது அங்கு 9வது நாள் எங்களுக்கு 8வது நாளாக இருக்கலாம். இன்னும் சில நாடுகளுக்கு மக்காவிலே 9வது நாள், இன்னும் சில நாடுகளுக்கு 10வது நாளாக இருக்கலாம். அது அவர்களுடைய யௌமுன் நஹர் பெருநாளுடைய தினமாக இருக்கலாம். அப்படி என்றால் அந்த மனிதர்கள் நோன்பு நோட்பது அவர்களுக்கு ஹராமாக இருக்கின்றது. இப்படியான விடயங்களை சொல்லிவிட்டு எங்களுக்கு எப்போது 9வது நாளாக இருக்கின்றதோ அந்த நாளிலே நோன்பு நோட்பது எங்களுக்கு சுன்னத்தாக இருக்கின்றது. இந்த நாளிலே நோன்பு நோட்பதின் மூலமாக
எங்களுக்கு அல்லாஹு தாலா 2 வருடங்களுடைய குற்றங்களுக்கு பரிகாரத்தை அல்லாஹு தாலா தருகின்றான். வெறுமனே 14 மணித்தியால நோன்பு அல்லது 13 மணித்தியால நோன்பு நாம் நோக்கப் போகின்றோம். ஆனால் அல்லாஹு தாலா யுகஃபிரு ஸனா அல்லதி கப்லஹு வல்லதி பஅதஹு, அந்த அரஃபாவுடைய தினத்துக்கு முன்னுள்ள ஒரு வருடம், அரஃபாவுடைய தினத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிக்கின்றான் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் அந்த 9வது நாள் நோன்பு நோட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் மிக முக்கியமான ஒரு இபாதத் இந்த நாளிலே இருக்கின்றது. இந்த நாட்கள் வெறுமனே நோன்பு நோட்பது மாத்திரம் அல்ல. இந்த நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்கள். இந்த நாட்களிலே அல்லாஹு தாலா அடியார்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது திக்ரிலே அடியார் இருக்க வேண்டும். வயது குருஸ்மல்லா, அல்லாஹு தாலாவை ஞாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் அல்லது நாம் யாரெல்லாம் ஹஜ்ஜை முடித்திருக்கின்றோமோ ஒரு கணம் அந்த ஹஜ்ஜை பற்றி நாம் யோசித்து பார்ப்போம். அந்த காபத்துல்லாவை நாம் தவாப் செய்கின்றோம். சஃபா மர்வாவுக்கு இடையிலே நாம் தொங்கோட்டம் ஓடுகின்றோம். மினாவிலே நாம் தரிக்கின்றோம். முஸ்தலிஃபாவிலே நாம் தரிக்கின்றோம். அரஃபாவுடைய 9வது நாளிலே நாம் இருக்கின்றோம் என்றால் என்ன இபாதத்தை நாம் மேற்கொள்கின்றோம்? அல்லாஹு தாலா அவனுக்கு முழுமையாக அடியான் கட்டுப்படுகின்றானா? அந்த நாளிலே செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத்துக்கள் அல்லாஹுவை ஞாபகம் செய்வது. அல்லாஹுவை ஞாபகம் செய்வது. 9வது நாள் அரஃபாவிலே ஹாஜிகள் இருப்பார்கள். துஆவை அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அன்றைய நாள் துஆ தான் அவர்களுடைய இபாதத். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாளிலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படியான இந்த திக்ரை அந்த நாட்களிலே அதிகமாக சொல்வது அது மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாட்களிலே இபாதத் செய்வது ஏனைய நாட்களிலே இபாதத் செய்வதை விட சிறப்பானது. எனவே நீங்கள் இந்த நாட்களிலே உங்களுடைய நாட்களை நேரங்களை வீணாக கழிக்க வேண்டாம். ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தக்பீர் வத்தஹ்லீல் வத்தஹ்மீத். நீங்கள் இந்த நாட்களிலே தக்பீர் சொல்வதை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். தக்பீர் சொல்வதை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹுவை புகழ்வது, தஹ்மீத் சொல்வதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். அதே போன்று தஸ்பீஹ் செய்வதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செய்வார்கள் என்றால், இந்த நாட்களிலே பாதையிலே போகக்கூடிய நேரத்திலே சத்தமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் சத்தமாக தக்பீர் சொல்லக்கூடிய நேரத்திலே அங்கிருக்கக்கூடிய மக்கள், கேட்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், கேட்கக்கூடிய மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அந்த தக்பீரை சத்தமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே நாம் இந்த நாட்களிலே வீணாக கழித்து விடக்கூடாது. ஒவ்வொரு நேரத்தையும் நாம் திக்ரிலே கழிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்படி ஹாஜிகள் அந்த நாட்களிலே அல்லாஹு தஆலா விடத்திலே லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் என்ற வார்த்தைகளை சொல்லி, தல்பியாவை சொல்லி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்றார்களோ, இந்த நாட்களிலே நாம் தக்பீர் சொல்லி, தஹ்மீத் சொல்லி, தஹ்லீல் சொல்லி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தக்கூடிய அடியார்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய 10வது நாள் பெருநாளுடைய தினம், அந்த தினத்திலே நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத், அதற்கு நாம் தயாராக்கி கொண்டிருக்கின்றோம். அதுதான் அந்த உதஹியாவுடைய இபாதத். அன்றைய நாளிலே ஒரு அடியான் செய்யக்கூடிய இபாதத்துக்களிலே மிக சிறப்பானது. ஒரு அடியான்
அல்லாஹுக்காக அவன் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகம், இவற்றில் இருந்து ஒரு அடியான் அல்லாஹுக்காக அந்த பிராணிகளை அறுத்து குர்பான் செய்வது, உதஹியாவை நிறைவேற்றுவது அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான இபாதத், மிக விருப்பமான இபாதத். இன்னும் எங்களுக்கு 10 நாட்கள் 11 நாட்கள் எஞ்சி இருக்கின்றன. யாரெல்லாம் அதற்கு இதுவரைக்கும் தயாராகவில்லையோ அப்படியானவர்கள் இதற்கு நாம் தயாராக வேண்டும். இது முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இபாதத். வெளிப்படையில இந்த இபாதத்துக்களை பார்த்தால் எங்களுக்கு இது ஒரு இபாதத்தா என்று எங்களுக்கு தோன்றலாம். இரத்தம் ஓட்டுவது என்பது ஒரு இபாதத்தா என்று எங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இதிலே அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஹிக்மத்துகளை வைத்திருக்கின்றார். அந்த காபாவை சுற்றுவது, சஃபா மர்வாவுக்கு இடையிலே தொங்கோட்டம் ஓடுவது, வெளி தோற்றத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே வித்தியாசமாக இருந்தாலும் இது ஒரு அடியான் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு இபாதத். இந்த இபாதத் எங்களை சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய நாட்களிலே யாருக்கெல்லாம் வசதி இருக்கின்றதோ அப்படியானவர்கள் இந்த இபாதத்தை செய்ய வேண்டும், இந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அதுதான் உதஹியாவுடைய இபாதத். எத்தனையோ வசதி படைத்தவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், ஆனால் இந்த உதஹியாவுடைய இபாதத்தை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்கள். அதற்கு செலவு போவது 30,000 அல்லது ஒரு 40,000 தான் செலவு போகும். ஆனால் அதனுடைய நன்மைகள் அல்லாஹு தாலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்றைய நாளிலே ஒரு அடியான் அல்லாஹுக்காக அந்த பிராணிகளை அறுத்து குர்பான் கொடுக்கின்றான் என்றால் அந்த இரத்தம் கீழே வடிவதற்கு முன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தாலாவிடத்திலே அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரோமங்களுக்கும் அல்லாஹு தாலா நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றான் என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வசதி படைத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். மன் கான லஹு ஸஅத்துன், யாருக்கு வசதி இருக்கின்றதோ அதை நிறைவேற்றுவதற்கு, ஃபலம் யுதஹி, அவர் நிறைவேற்றவில்லை என்றால் ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, அவர் என்ன செய்ய வேண்டாம், எங்களுடைய முஸல்லாவுக்கு அவர் நெருங்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் தயாராக வேண்டும், அந்த இபாதத்துக்கு தயாராக வேண்டும். நாம் இப்போதிலிருந்தே பணத்தை நாம் தயார் செய்ய வேண்டும். ஏனைய எத்தனையோ செலவுகளுக்கு நாம் என்ன செய்கின்றோம், பணத்தை தயார் செய்கின்றோம், சேமித்து வருகின்றோம். ஒரு சில பகுதிகளில் இருக்கின்றார்கள், போன அந்த உதஹியாவுக்கு பின்னால், ஈதுல் அதஹாவுக்கு பின்னால் ஒரு வருடமாக உண்டியலிலே அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த உதஹியாவுக்காக பணத்தை சேகரித்து வரக்கூடியவர்களும் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றார்கள். நாம் தயாராக வேண்டும். எம்முடைய ஒரு 10 நாளுடைய 5 நாளுடைய செலவாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு நாளுடைய செலவாக இருக்கலாம். யாருக்கு ஒரு பிராணியை முழுமையாக கொடுப்பதற்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் அவ்வாறு கொடுப்பதுதான் மிக சிறப்பானது. ஒரு பிராணியை முழுமையாக ஒருவர் உதஹியா கொடுப்பாராக இருந்தால் ஒரு பங்கிலே 7 பங்கில் ஒன்றிலே சேருவதை விட தனியாக கொடுப்பது அது மிகவும் சிறப்புக்குரியது. எனவே நாம் எங்களுடைய நாட்டிலே பரவலாக ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஒவ்வொரு உதஹியாவுக்காக தனியான அந்த கமிட்டிகள் போடப்பட்டு கூட்டு குர்பான்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இப்படியான தனியாக கொடுக்க முடியாதென்றால் அந்த கூட்டு குர்பானிலேயாவது நாங்கள் சேர்ந்து அந்த குர்பானை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுக்கு தெரியும். அந்த கூட்டு குர்பான் என்ற பெயரிலே அதிகமானவர்கள் மோசடிகளிலே ஈடுபடுகின்றார்கள். நான் என்னுடைய குர்பானை இன்னொருவரை கொடுப்பதற்கு நான் வக்கீலாக பொறுப்பாக ஆக்குகின்றேன் என்றால் அவர்கள் எப்போது அதனை பூர்த்தியாக நிறைவேற்றுவார்களோ அப்போதுதான் என்னுடைய குர்பான் நிறைவேறும். பணத்தை கொடுத்துவிட்டு மாத்திரம் நான் இருப்பது கிடையாது. மாற்றமாக சரியான முறையிலே அது நிறைவேற்றப்படுகின்றதா, என்னுடைய உதஹியாவின் மூலமாக அந்த ஏழைகளுக்கு போய் சேருகின்றதா என்பதை ஒரு கணம் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மிக முக்கியமான சுன்னா, அந்த உதஹியாவை நிறைவேற்றக்கூடியவர் அதனை அறுக்க வேண்டும்.
முடியாவிட்டால் அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டும். கூட்டு குர்பான் செய்யக்கூடிய நேரத்திலே உண்மையிலே 7 பேருடைய பணத்தை எடுத்து ஒரு மாட்டை எடுத்திருந்தால் அறுக்கக்கூடிய நேரத்திலே அது இந்த 7 பேருடைய மாடுதான் இந்த குர்பான் என்பது அங்கு தயீன் செய்யப்பட வேண்டும், குறிப்பாக்கப்பட வேண்டும். இது நடைபெறுகின்றதா என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது ஒரு விடயம்தான், நாம் எம்முடைய குர்பானை கொடுக்கக்கூடிய நேரத்திலே அந்த குர்பானுடைய பிராணி எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். விலை பேசி தீர்மானிக்கப்படாமல், வியாபாரம் முடிவுக்கு வராமல் அந்த மாட்டையோ ஆட்டையோ அறுப்பதற்கு அனுமதி கிடையாது. அறுக்கக்கூடிய நேரத்திலே யாருக்கு அது சொந்தம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு சிலர் யோசிக்கின்றார்கள், குர்பானை அறுத்துவிட்டு அதனுடைய மாமிசங்களை இறைச்சிகளை நிறுத்தி அதற்கு பணம் கொடுக்கலாமே என்றும் ஒரு சிலர் யோசிக்கின்றார்கள். ஆனால் குர்பான் என்பது அது மாமிசம் மாத்திரம் கிடையாது. மாமிசம் மாத்திரம் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹு தஆலா உதஹியாவாக குர்பானுக்குரிய நன்மையாக வைத்திருக்கின்றார். எனவே நாம் அந்த குர்பானை அறுக்கக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். இதிலே மிக முக்கியமாக இந்த காலப்பகுதியிலே அதிகமான மாடுகளும் ஆடுகளும் விற்பனை செய்யப்படுகின்றது என்பதற்காக அதனை விற்பனை செய்யக்கூடியவர்கள் இதிலே கொள்ளை லாபம் அடைவது அல்லது மோசடி செய்வது அது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு சிலர் இருக்கின்றார்கள், மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணங்களை ஒன்று சேர்க்கின்றார்கள். ஆனால் ஒன்று சேர்த்து அந்த பிராணியை வாங்கக்கூடிய நேரத்திலே அதற்கு உண்மையிலே மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போகுதோ அந்த பிரைஸ் இல்லாமல், அந்த விலை இல்லாமல் அதனை கூட்டி 30 ராத்தல் 40 ராத்தல்களை கூட்டி சொல்லி வியாபாரம் செய்வது இருக்கின்றது. அது மோசடியிலும் கரரிலும் பொய்யிலும் எங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இது விடயத்திலே முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இதிலே நாம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இலகுவான முறையிலே அதனை பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளை அந்த வியாபாரிகள் செய்து கொடுப்பார்களாக இருந்தால் அவர்களும் அதிலே நன்மையை அடைந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் அந்த உதஹியாவை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னுடைய உதஹியா அதை நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை உலமாக்களிடத்திலே சென்று நாம் அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ரூபாய் கூட ஹராமான பணத்தை நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அதனுடைய கூலி எங்களால் அடைய முடியாது. லையனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய அந்த அறுவை பிராணிகளுடைய மாமிசங்களோ இரத்தங்களோ அதனுடைய சதைகளோ அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்றடைவது கிடையாது. மாற்றமாக தக்வா, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சம், இதுதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்றடைகின்றது. எனவே அல்லாஹ்விடத்திலே தக்வாவை நாம் அனுப்ப வேண்டும் என்றால் அதை வாங்கக்கூடிய பணம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதை வாங்கக்கூடிய பணம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் உதஹியாவை கூட்டு குர்பான் செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்றார்களோ அவர்களும் ஆலிம்கள் உலமாக்களிடத்திலே சென்று நான் எப்படி இந்த கூட்டு குர்பானுடைய பொறுப்பிலே இருக்கின்றேன், நான் எப்படி இதனை நிறைவேற்ற வேண்டும், அதிலே ஒரு பகுதி கட்டாயமாக ஏழைகளுக்கு செல்ல வேண்டும், ஒரு பகுதி கட்டாயமாக ஏழைகளுக்கு செல்ல வேண்டும். அந்த நாள் அஷ்ருதில் ஹிஜ்ஜா, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்குடைய 11, 12, 13 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நாள்ல யாரும் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடாது. ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள் ஐயாமு அக்லின் வஷுர்பின் வதிக்ரில்லா, அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடிய நாட்கள். மக்கள் சாப்பிட்டு தண்ணீர் குடித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள். யாரும் பசியோடு பட்டினியோடு தேவையுடையவர்கள் அந்த நாளிலே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய, உணவுகளை பூர்த்தி செய்ய சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. எனவே நாம் அப்படியான ஏழைகளை எளியவர்களை தேடி அந்த நாளிலே அந்த உதஹியாவை நாம் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் நாம் வாழக்கூடிய சூழலை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நான் உதஹியாவை நிறைவேற்றுவது எனக்கு இபாதத், அதனை இன்னொரு சாரார் வேறு விதமாக பார்க்கின்றார்கள் என்றால் அந்த நாட்களிலே அரசாங்கத்தினுடைய சட்டம் எதை எங்களுக்கு சொல்கின்றதோ அந்த சட்டங்களை பேணித்தான் அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த நாட்களில் அறுக்கக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லி இருக்கின்றதா? உதாரணமாக மே மாதம் 30, 31, அதே போன்று ஜூன் மாதம் 1வது நாள்
இந்த நாட்களிலே அவர்கள் வெசக்கூடிய அந்த வாரமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த நாட்களிலே உதஹியாவை கொடுப்பதை நாம் முற்றாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய 27 பெருநாள் வந்தால் 27, 28, 29 அந்த 3 நாட்களிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். 28வது நாள் திகதி எங்களுக்கு பெருநாள் வருமாக இருந்தால் 28, 29 ஆகிய இந்த தினங்களிலே அந்த உதஹியாவை நிறைவேற்றுவதை நாம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வீணான பிரச்சனைகளுக்கும் அரசாங்கம் அதனை தடுத்திருக்கக்கூடிய நேரத்திலே நாம் அதனை செய்து வீணான அந்த இபாதத்தை செய்ய போய் ஒரு ஹராத்திலே நாம் ஈடுபடக்கூடாது என்பதற்காக உலமாக்கள் மிக தெளிவாக இதனை வழிகாட்டுகின்றார்கள். எனவே நாம் யாரெல்லாம் உதஹியாவை நிறைவேற்றுவதற்கு நியத்து வைத்திருக்கின்றோமோ அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சுன்னாதான், எப்படி ஹாஜிகள் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய காலத்திலே இஹ்ராமுடைய நியத்து வைத்ததற்கு பின்னால் அவர்களுடைய முடிகளையும் நகங்களையும் களைய மாட்டார்களோ, அதே போல நாங்கள் உதஹியாவை நிறைவேற்ற நியத்து வைத்திருந்தால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறையை கண்டுட்டால் அந்த கண்ட நேரத்தில் இருந்து உதஹியாவை நிறைவேற்றக்கூடிய நேரம் வரைக்கும் நாம் எங்களுடைய நகங்களையோ எங்களுடைய முடிகளையோ அகற்றாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த விடயங்களை கட்டாயமாக எங்களுடைய கவனத்தில் எடுத்து இதுவரைக்கும் யாரெல்லாம் அந்த இபாதத்துக்கு தயாராகவில்லையோ அந்த இபாதத்துக்கு முழுமையாக தயாராகி நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த இபாதத்தை பரிபூரணமாக நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று எங்களை வரக்கூடிய அந்த 10 நாட்களில் 9 நாட்கள் முடியுமாக இருந்தால் நோன்பு நோற்றுக் கொள்வது, அல்லது 9வது நாள் மாத்திரம் அந்த நோன்பை நாம் நோற்று அல்லாஹு தஆலா விடத்திலே அவன் அந்த நாளுக்கு அந்த நாட்களுக்கு எப்படியான சிறப்புகளை வைத்திருக்கின்றானோ அந்த சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அஷ்ருதில் ஹிஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய அந்த 10 நாட்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருவாயாக. அந்த இபாதத்துக்களை சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு அந்த உதஹியாவுடைய அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கான வசதி வாய்ப்பை தந்திருவாயாக. எங்களுடைய உரிமைகள் அனைத்தையும் பாதுகாத்திடுவாயாக. எம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் உம்ராவுடைய பாக்கியத்தையும் நீயே தந்தருள்வாயாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.